ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் அப்பா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அந்த விதியையே முறியடிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது. என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக் கொண்டிரு. உனக்கே தெரியாமல் உன் விதியை நான் முறியடித்து விடுகிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக உன்னை காத்தெடுப்பது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் இருப்பேன். என் குழந்தையை காப்பாற்ற, என் குழந்தைக்கு தேவையானதை கொடுக்க. எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பேன். உன் அப்பா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? பயம் வேண்டாம் என் தங்கமே. எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் நீ தாண்டி நீ இப்போது என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை நீ பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து இருந்தாய். நீ என்னை தஞ்சம் அடைந்த பிறகு எத்தனை மகிழ்வான நிகழ்வுகள் எல்லாம் உன்னை வந்து அடைந்தன. எத்தனை மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். கவலைப்படாதே. யாருடைய மனதை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேணுமோ அதை நான் சரி செய்து தருகிறேன். உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலர செய்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருப்பது மட்டுமே. நீ அமைதியாக இரு. உனக்காக அனைத்தையுமே நான் செய்து முடித்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மலரச் செய்கின்றேன். இது உன் அப்பாவின் வாக்கு. துன்பங்கள் உன்னை தொந்தரவு செய்யும். அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் அந்த துன்பம் உன்னை விட்டு போய்விடுமோ என்ன? அதே நேரம் உன் மனபாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபம் செய்து பார். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வா. கண்ணீரெல்லாம் பலன் தராது. ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பலனை தரும். நீ மந்திரத்தை சொல்ல சொல்ல தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்வதை நீயே உணர்வாய். உனக்கு எப்போதெல்லாம் என்னுடைய ஞாபகம் வருகிறதோ அப்போதெல்லாம் என் பெயரை சொல்லி கூப்பிடு. நான் உன் அருகில் வந்து உன் முன்னே நிற்கின்றேன். அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாமல் போகும். அது துன்பமானது வேறொரு நபரை தேடி சென்று கொண்டே இருக்கும். இதை விட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது? புரிந்தால், நான் சொல்வதையெல்லாம் உனக்கானது என்று நினைத்தால், என் மீது உனக்கு நம்பிக்கை முழுமையாக இருந்தால், என்னுடைய அப்பா எனக்காக மட்டுமே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால், நிச்சயம் என்னுடைய பெயரை நீ சொல்லி உடனே அழைத்துவிடு. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் மாறும், புன்னகையாகவே மாறும். கண்ணீர் மாறி புன்னகையை விரைவில் நீ பெறுவாய். எது நடந்தாலும் என்னுடைய அப்பா எனக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நல்லது நடக்கும் உனக்கு.